ஒரு கிராமத்தில் கிருஷ்ணன், சரத் அப்படிங்கிற 2 நண்பர்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க அவங்க கிராமத்தில் இருக்க பள்ளியில் 4ஆம் வகுப்பு முடித்தாங்க. மே மாதமும் வந்தது, கோடை விடுமுறையும் விட்டாங்க. அவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டாங்க. டே கிருஷ்ணா, வாடா எங்கேயாவது விளையாட போகலாம். சரிடா சரத்து, நான் வீட்டில் சொல்லிட்டு வந்துடுறேன். வாடா போகலாம். அங்கே நல்லா காற்றடிக்குதுன்னு கேள்விப்பட்டேன். நம்ம காத்தாடி விட்டால் நல்லா பறக்கும். நம்ம போய் சீக்கிரமாக விட்டுட்டு அம்மா தேடுறதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடலாம். டே கிருஷ்ணா, இங்கே பாரு, என் பட்டம் ஹைட்டாக பறக்குது. உன் பட்டம் ரொம்ப கீழே பறந்துட்டுருக்கு பாரு. நீ என்ன பாருடா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானும் என் பட்டத்தை உன்னோட ஹைட் ஏற்றிடுவேன். வெளியே நல்ல மழை பெய்யுதுடா கண்ணாங்களா. இடி இடிச்சா காதை புத்திக்கோங்க. சரி பாட்டி, நீ கதை சொல்லு. பாட்டி வீட்டில் இருந்து கதை கேட்கறதே ஒரு சுகம்தான். வாங்கடா, கூட்டம் சூறாக்கி விளையாடலாம். நீ உங்க வீட்டிலேருந்து ஒரு பொருள் எடுத்துருவா, நீ உங்க வீட்டிலேருந்து ஒரு பொருள் எடுத்துருவா, நான் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு பொருள் எடுத்துட்டு வரேன். செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஆண்டா, சூப்பராக இருந்துச்சு, ஜாலியாகவும் இருந்துச்சு. பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் வாங்கலையோ? பஞ்சு மிட்டாய், சுவையான பஞ்சு மிட்டாய் என்கிட்ட இருக்கு. அண்ணா, எனக்கு பஞ்சு மிட்டாய் வேணும். அண்ணா, பஞ்சு மிட்டாய் ஒன்று தாங்கண்ணா. சரிப்பா, ஒன்று 5 ரூபா. இன்னா. சரிங்கண்ணா, இந்தாங்க காசு. டே சரத்து, தண்ணியை பார்க்கலாம் அப்படின்னு தானே என்னை சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். நீ என்ன இப்போ இதுக்குள்ளே இறங்குறேன்னு சொல்கிற? அம்மாவுக்கு தெரிஞ்சு அம்மா அடி பின்னிடுவாங்கடா. வேணாண்டா, வட போகலாம். சொன்னால் கேளுடா. நான்லாம் உள்ளே இறங்க மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குடா. டேய், தண்ணி ஆழமாகவே இல்லைடா. சரி வா, பயந்துக்கிற வீட்டுக்கு.